வீடுகள் நீடித்து நிலைக்கவும் அலங்காரத்திற்காகவும் ஏசியன் பெயிண்ட் ஸ்மார்ட் கேர் ரேஞ்சின் அற்புத தயாரிப்புகளால் வாட்டர் ப்ரூஃபிங் பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்துவிட்டது. வாட்டர் ப்ரூஃபிங்கிற்கு உன்னதமான வழியாக ஏசியன் பெயிண்ட்ஸ் வழங்குகிறது ஸ்மார்ட் கேர் டேம்ப் பிளாக் 2K. இது 2 பேக் பாலிமர் மாடிஃபைடு கோட்டிங். தன் உன்னதமான பாண்டிங் மற்றும் சிறப்பான வாட்டர் ப்ரூஃபிங் மற்றும் நீரின் அழுத்தத்தை ஈடு இணையில்லாமல் எதிர்க்கும் காரணத்தினால் வாட்டர் ப்ரூஃபிங்கிற்காக சுவற்றின் உள்புறம் மற்றும் வெளிப்புறம் ஆகிய இரு பக்கங்களிலும் இதனை பூச முடியும். இதன் சிறந்த பலன்களால் இதனை வாட்டர் ப்ரூஃபிங்கிற்காக பலவிதமான பகுதிகளில் பயன்படுத்தலாம். உதாரணமாக, ஈரப்பதம் மற்றும் அரிப்பினால் பாதிக்கக்கூடிய சுவர் பகுதிகள், பாத்ரூம்கள், டாய்லெட்டுகள், பால்கனி மற்றும் நீச்சல் குளங்களில் பயன்படுத்தலாம். ஸ்மார்ட் கேர் டேம்ப் பிளாக் 2K-இன் சிறப்பு அம்சங்களும் பலன்களும் பின்வருமாறு. ஸ்மார்ட் கேர் டேம்ப் பிளாக் 2K 5 பார்கள் வரையிலான நீரை தடுக்க முடியும். இது ஒரு நல்ல நெகிழ்வுத்தன்மை இருக்கக்கூடிய பில்மை உருவாக்குகிறது. ஈரப்பதத்தால் அடிக்கடி பாதிக்கக்கூடிய சுவர்களுக்கு வலிமையான பாதுகாப்பை இது தருகின்றது. இதில் உன்னதமான பொருட்களோடு அக்ரிலிக் பாலிமரும் இருக்கின்றது. இது கான்கிரீட்டை கார்பனேஷனில் இருந்து பாதுகாக்கிறது. சிமெண்டினால் உருவான மேல்பரப்பில் இது உன்னதமான பாண்டிங்கை தருகிறது. இது விசாலமாக பரவுகிறது. பூசுவதும் சுலபம். இப்போது நாம் பார்க்கலாம் ஸ்மார்ட் கேர் டேம்ப் பிளாக் 2K-ஐ பூசும் முறையை. அரிப்பிலிருந்து பாதுகாக்க கோட்டிங். பிரச்சனை தரும் பகுதிகளில் வாட்டர் ப்ரூஃப் கோட். இப்போது நாம் அரிப்பிலிருந்து பாதுகாக்க உபயோகப்படுத்தும் முறையை பார்க்கலாம். வாட்டர் ப்ரூஃப் கோட் அடிப்பதற்கு முதலில் மேற்பரப்பை தயார் செய்ய வேண்டும். உதாரணமாக, பாதிக்கப்பட்ட இடத்தில் செங்கல் வரை சிமெண்ட் பிளாஸ்டரை நீக்கிவிட வேண்டும். பூச வேண்டிய மேல்பரப்பை நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். அதனை SSD அதாவது சேச்சுரேட்டட் ட்ரை கண்டிஷனில் தயார் செய்ய வேண்டும். பூச வேண்டிய சுவர் பகுதி முழுவதும் நன்றாக உலர்ந்திருக்க வேண்டும். பெரிய விரிசல்கள், உடைந்த பகுதிகள் மற்றும் மூளை பகுதிகளை பாலிமர் சிமெண்ட் மாற்றரால் நிரப்ப வேண்டும். ஸ்மார்ட் கேர் டேம்ப் பிளாக் 2K-ஐ பூசுவதற்கு முன் அதனை நன்றாக கலந்து தயார் செய்ய வேண்டும். அதை தயாரிக்கும் முறை: பவுடரை லிக்விட் பாலிமரோடு 2:1 என்ற விகிதத்தில் கலக்க வேண்டும். அதாவது 2 பங்கு பவுடர், 1 பங்கு லிக்விட் பாலிமர். சிறிது சிறிதாக பவுடரை கலந்து அதனை கலந்து கொண்டே இருக்க வேண்டும். கலவையின் அளவு அதிகமாக இருந்தால் மெக்கானிக்கல் ஸ்டிரரை பயன்படுத்தலாம். கட்டிகள் இல்லாமல் இருப்பதற்காக முழு கலவையையும் நன்றாக கலக்க வேண்டும். கலவையை 5 to 6 நிமிடங்கள் அசையாமல் விட்டுவிட வேண்டும். அப்போதுதான் அதிலிருந்து காற்று வெளியேறும். பூசுவதற்கு இப்போது கலவை தயாராகிவிட்டது. ஸ்மார்ட் கேர் டேம்ப் பிளாக் 2K-இன் தயாரான கலவையை பிரஷ் அல்லது ரோலர் மூலம் சுவர் பரப்பின் மீது பூச வேண்டும். முதல் கோட்டை 4 to 6 மணி நேரம் உலரவிட வேண்டும். இந்த ப்ராடக்டின் 1 கிலோவால் நீங்கள் 7.5 சதுர அடி வரை 2 கோட் கொடுக்க முடியும். 24 to 48 மணி நேரங்களுக்கு பின் ஸ்மார்ட் கேர் டேம்ப் பிளாக் 2K-இன் மீது சிமெண்ட் பிளாஸ்டரிங் செய்யவும். பிளாஸ்டரிங்கிற்கு ஸ்மார்ட் கேர் வைட்டாலியாவை பயன்படுத்துங்கள். சிமெண்ட் பிளாஸ்டரை குறைந்தபட்சம் 7 தினங்கள் வரை கியூர் செய்ய வேண்டும். அதன் பிறகு மேல்பரப்பில் டைல்களை பொருத்தலாம். வாருங்கள் பார்க்கலாம் பாத்ரூம், டாய்லெட்டுகள், பால்கனி, நீச்சல் குளங்கள் போன்ற பிரச்சனை பகுதிகளில் வாட்டர் ப்ரூஃப் கோட் எப்படி செய்வதென்று. பூசும் முறையில் முதல் கட்டமாக மேல்புறத்தை தயார் செய்ய வேண்டும். அதாவது பூச வேண்டிய இடத்தை நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். பூசுவதற்கு முன் பூச வேண்டிய இடம் நன்றாக உலர்ந்திருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். மேல்பரப்பில் பள்ளங்கள் இருந்தால் அதனை பாலிமர் மாடிஃபைட் மோர்டரால் நிரப்ப வேண்டும். அதனை SSD அதாவது சேச்சுரேட்டட் ட்ரை கண்டிஷனில் தயார் செய்ய வேண்டும். ஸ்மார்ட் கேர் டேம்ப் பிளாக் 2K-ஐ பூசுவதற்கு முன் அதனை நன்றாக கலக்க வேண்டும்.
ஸ்மார்ட் கேர் டேம்ப் பிளாக் 2K-யின் கலவையை பிரஷின் உதவியால் பிரச்சனைக்குரிய மேல்பரப்புகளில் பூச வேண்டும். முதல் பூச்சை 4 to 6 மணி நேரம் உலரவிட வேண்டும். நினைவிருக்கட்டும், உலர்வது வானிலையை பொறுத்தது. முதல் கோட் காய்ந்ததும் இரண்டாவது கோட்டை கொடுக்க வேண்டும். நல்ல பலன்களை பெற முதல் மற்றும் இரண்டாவது கோட்டுகளை நேரான செங்குத்து திசையில், அதாவது பெர்பெண்டிகுலராக கொடுக்க வேண்டும். இந்த ப்ராடக்டின் 1 கிலோவால் நீங்கள் 7.5 சதுர அடி வரை 2 கோட் கொடுக்க முடியும். தேவையான இடங்களில் ஸ்லோப் தருவதற்காக மேல்புறத்தை 40 to 60 மில்லிமீட்டர் சிமெண்ட் ஸ்கிரீடால் நிரப்ப வேண்டும். ஸ்கிரீட் செய்ய ஸ்மார்ட் கேர் வைட்டாலியாவை பயன்படுத்தவும். அது ஒரு நல்ல வாட்டர் ப்ரூஃபிங் காம்பவுண்ட். 7 நாட்கள் கியூரிங் செய்த பிறகு மேல்புறத்தில் டைல்களை பதிக்கலாம். ஸ்மார்ட் கேர் டேம் பிளாக் 2K-ஐ பயன்படுத்தும் போது அதன் முழுமையான பலனை பெற சில விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். உதாரணமாக, அரிப்பு ஏற்பட்ட சுவரின் மேல்புறத்தில் செங்கற்கள் வரை பிளாஸ்டரிங் நீக்கப்பட வேண்டும். ஸ்மார்ட் கேர் டேம் பிளாக் 2K-யின் கலவையை கலக்கும் போதும் அதனை பூசும் போதும் அதில் தண்ணீர் சேர்க்கக்கூடாது. கூறப்பட்ட 7 தினங்களுக்கான கியூரிங் அவசியமானது. அதன் பிறகு டைலிங் செய்யலாம். பூசப்பட்ட பூச்சு நன்றாக கியூர் ஆவதற்கு முன் எந்தவிதமான பாண்டிங் பரிசோதனையும் செய்ய வேண்டாம். புது கான்கிரீட் மற்றும் அரிப்பு அதிகமாக உள்ள மேல்பரப்பில் பூசுவதற்கு முன் 28 நாட்கள் கியூரிங் செய்ய வேண்டியது மிக அவசியம். சிமெண்டேஷியஸ் கிரேட் அல்லது பிளாஸ்டர் பூசுவதற்கான வேலையை இதனை பூசுவதற்கு 24 to 48 மணி நேரங்களுக்கு முன் செய்துவிடவும். இதன் உன்னதமான பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் வாட்டர் ப்ரூஃபிங் சிறப்பு அம்சங்களினால் ஸ்மார்ட் கேர் டேம்ப் பிளாக் 2K ஏஷியன் பெயிண்ட்ஸின் ஸ்மார்ட் கேரின் அதிகரித்து வரும் ப்ராடக்ட் ரேஞ்சில் இது ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது.